ஹலோ ஆல். லாஸ் ஆஃப் மோஷனில் புள்ளி ப்ராப்ளமோட கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். புள்ளி ப்ராப்ளம்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மூவபிள் புள்ளி, ஃபிக்ஸ்டு புள்ளி, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஆஃப் புள்ளி, ஒரு இன்க்ளைன்டு மேலே புள்ளி மூவ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஷார்ட்கட்ஸும் இருக்குது. சில பேருக்கு இந்த சமேஷன் டி டாட் ஏஸ் ஈக்குவல் டு 0 தெரிஞ்சிருக்கலாம். பட் அந்த சம்மை வச்சுட்டு எல்லா ப்ராப்ளமும் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் இங்கே ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கேன். எஸ், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இந்த ரெண்டு புள்ளியும் மூவபிள் புள்ளி தான். இது மட்டும் தான் ஃபிக்ஸ்டு புள்ளி. இதுல எந்த டேட்டாவும் இல்லை, கொஸ்டின்ஸ் இப்படி தான் வரும். ஓகேவா? பட் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இதுல இந்த 4 kgயோட ஆக்சிலரேஷன் டவுன்வர்ட்ல கொடுத்துருக்காங்க, புள்ளியோட ஆக்சிலரேஷனும் டவுன்வர்ட்ல கொடுத்துருக்காங்க. சேம் ப்ராப்ளம், தட் இஸ் டேட்டா சேம், டேட்டா இந்த சென்ஸ் கொஸ்டின் சிஸ்டம் சேம். பட் இங்க எந்த டேட்டாவுமே இல்லை. எவ்ரிதிங் வி ஹாவ் டு ஃபைண்ட். பட் இங்க நமக்கு ஒரு டேட்டா இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ல என்ன ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த சீரீஸ் ஃபாலோ பண்ணுங்க. புள்ளி சீரீஸ்ல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணுவேன். தென் இது அட்வான்ஸ்டு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மேல பிளாக் இருக்கும், பட் ஆனா மூவபிள் புள்ளி இருக்கிறது ரொம்ப ரேர். இதையும் நம்ம லெஸ் தென் 1 மினிட்ல சால்வ் பண்ண முடியும். இப்போ கான்செப்ட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, மூவபிள் புள்ளி கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இந்த சமேஷன் டி டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு கான்செப்ட்டுக்கும் நம்ம அந்தந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இந்த ஷார்ட்கட்ல தான் இருக்கும். அப்கமிங் சீரீஸ்ல இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ், ப்ராப்ளம்ல டேரக்டா போயிடலாம். எஸ், இந்த சமேஷன் டி டாட் ஏ அப்படின்னா என்னன்னா, டோட்டலா நமக்கு எவ்வளோ டி இருக்கு சிஸ்டம்ல அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மாஸுக்கு மேல டென்ஷன் ஆக்ட் ஆகும் அண்ட் அதோட ஆக்சிலரேஷன். ஸோ சமேஷன் டி வெக்டர் டாட் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இதை வச்சு தான் இப்போ பார்க்க போறோம். டி டாட் சமேஷன்னா நிறைய சிஸ்டம், நிறைய பிளாக்ஸ் இருக்கலாம், வேற ஆக்சிலரேஷன், ஒன்று கீழே போகலாம், ஒன்று மேலே வரலாம். அதுதான் இந்த ப்ராப்ளம்ல அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் லெஸ் தென் 1 மினிட்ல நம்ம முடிச்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இதுல 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு இந்த ஏங்கிற பிளாக் கீழே வருது. இது எல்லாமே கிவன்ல கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டா ஈஸி, கொடுக்கலனா தான் நம்ம புதுசா ஒரு கான்செப்டுக்கே போற மாதிரி இருக்கும். சிங்கிற பிளாக் மேல 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு போவாங்க. அப்போ பிங்கிற பிளாக் வந்துட்டு டவுன்வர்ட்ல வருதா அப்பவர்ட்ல வருதா நீங்க எப்படி வேணா அசியூம் பண்ணலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி ஆன்சர் யூ கம் டு நோ தி டைரக்ஷன், கரெக்ட் டைரக்ஷன். கிளியர்? சரி, ஓகே. இப்போ டி கண்டிப்பா அப்பவர்ட்ல தான் இருக்கும். கரெக்டா? எஸ். கொடுத்துருக்கிறது படி ஆக்சிலரேஷன் டவுன்வர்ட். அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அந்த பிளாக்கோட நேம் ஏன்னு எடுத்துக்கிறேன். இங்க இது டீனா கண்டிப்பா இதுவும் டி தான். ஸோ இந்த ரோப்ல இதுவும் டி தான். கிளியர்? பட் இங்க 2 டி ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பிங்கிற பிளாக்குக்கு மேல 2t. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்ம எடுத்து நீங்க டிராப் பண்ணும்போது இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். எஸ். அடுத்தது இந்த டி தான், தட் இஸ் இந்த ரோப் தான் அப்படியே இங்க வருது. அப்ப இதுவும் டி தான். கிளியர்? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா 1 ரோப். அந்த 1 ரோப்ல எங்க செக் பண்ணாலும் டென்ஷன் சேம். வெரி இம்பார்ட்டன்ட். தட் ரோப் ஷுட் பி மாஸ்லெஸ் ரோப். மாஸ்லெஸ் ரோப்புக்கு மட்டும்தான் எல்லா இடத்துலயும் டென்ஷன் சேமா இருக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக். சரி, இப்போ பியை வந்துட்டு நான் என்ன பண்றேன், நானா அசியூம் பண்ணிக்கிறேன். அது கீழே வருதுங்கிறது என்னோட அசம்ஷன். ஓகேவா? ஸோ ஏபி கீழே வருதுன்னு நானா அசியூம் பண்ணிக்கிறேன். நான் என்ன சொன்னேன், அட் தி எண்ட் ஆஃப் த ஆன்சர், அட் தி எண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் we come to know either my assumption is right or wrong. கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டென்ஷன் மேல ஆக்ட் ஆகுது, ஆக்சிலரேஷன் கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ டென்ஷன் மேல ஆக்சிலரேஷன் கீழே, அப்ப தீட்டா என்ன, 180 டிகிரி பக்கா. டென்ஷன் மேல ஆக்சிலரேஷன் கீழே, தீட்டா என்ன, 180 டிகிரி. டென்ஷன் மேல ஆக்சிலரேஷனும் மேல, இந்த ஆக்சிலரேஷன் மேல போகுது. அப்ப ஏசி இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. சாரி, ஏசின்னு போட்டேன். தட் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. வெரி ஈஸி, வெரி ஈஸி. கிளியர்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்போ இந்த ஃபார்முலா எடுக்க போறோம். ஃபைன். ஃபர்ஸ்ட் டி டாட் ஏ. ஆக்சுவலா டாட் ஏனா நம்ம என்ன எழுதணும், TA cos theta. Dot product of two vectors is equal to TA cos theta. That resultant should be a scalar, right? So இப்போ எழுதலாம். TA, T எடுத்துட்டேன், AA எடுத்துட்டேன், என்ன எடுத்தேன், cos 180. கிளியர்? வெரி ஈஸி, நோ? எஸ். பிளஸ் அடுத்தது TAB. TAB இங்க வெறும் T இல்ல, 2T இருக்கு. This is very 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 important. அங்க B பிளாக்கோட T இல்ல, 2T AB. 2T ரொம்ப இம்பார்ட்டன்ட், விட்டுட்டோம்னா தப்பாயிடும். AB cos 180 டிகிரி பக்கா. பிளஸ் T, இந்த பிளாக் மேல T தான் இருக்கு, சேம் டைரக்ஷன். So T AC theta is equal to 0 degree is equal to 0. அவ்வளவுதான்.
ஆக்சுவலா இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எழுத டைரக்டா இந்த ஸ்டெப் எழுதிடலாம். அடுத்த சம் பாருங்க, இந்த காஸ் ஒன்னிட்டு இல்லாம டக்குன்னு ஆன்சர் எழுதிடுவோம். ஸோ டிஏ ஏ சப்ஸ்டிட் பண்ணிடுவா. எஸ், டி ஏ என்ன 2 cos 180 minus 1 plus 2t ab என்ன that we have to find cos 180 minus 1 plus t ac ஓட வேல்யூ என்ன 1 meter per second square cos 01 is equal to 0 பக்கா. so minus 2t ab plus t is equal to 0. clear easy no. so t எல்லாம் வெளியில காமனா எடுத்துருங்க. t எல்லாம் காமனா எடுத்தீங்கன்னா அந்த t 0 கொண்டு போயிடலாம். சரி, இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுறேன். clear plus 1 is equal to 0. so இந்த t கீழ போனா 0 ஆயிடும். minus 2 plus 1 minus 1 minus 2ab is equal to 0 t கீழ கொண்டு போயிட்டா 0 ஆயிட்டு. so minus 2ab is equal to 1. so what I have to do, ab is equal to answer minus 1 by 2 meter per second square. AB is equal to minus 0.5 meter per second square. I got an answer with a negative sign. It indicates the assumption is wrong. What I assumed is wrong. Actually B கீழ வரல. நான் assume பண்ணபடி எனக்கு ஆன்சர் பிளஸ்ல வந்துருச்சுன்னா என்னோட அசம்ஷன் கரெக்ட். இப்போ ஆன்சர் மைனஸ்ல வந்துருச்சு, அப்ப B கீழ வராம B மேல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். but there is no change in magnitude. so acceleration of the block will move as moving upward with an acceleration of 0.5 meter per second square. so இது summation t dot a மெத்தட்ல போடலாம். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இங்க நான் டேட்டா கொடுத்துருக்கேன் 2 1 கொடுத்துருக்கேன், அதனால உங்களால சம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். பட் இந்த ஃபர்ஸ்ட் சம்ல எதுவுமே கொடுக்கல. இந்த புள்ளி மூவ் ஆகும், கண்டிப்பா இந்த புள்ளி மூவ் ஆகும், இந்த புள்ளி மூவ் ஆகும். பட் டேட்டா இல்லாம எப்படி போறதுங்கிறத அப்கமிங் சீரீஸ்ல பார்க்கலாம். சீரீஸ் ஃபாலோ பண்ணுங்க.